வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா குஜராத்தின் காந்தி நகரில் இன்று நடைபெறவுள்ள வேளாண் விளைபொருள் விற்பனை குழுவின் அமிர்த பெருவிழாவில் பங்கேற்கிறார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று முதல் இம்மாதம் 17ஆம் தேதி வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார். சத்தீஸ்கர் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மாணவர்கள் அபார வெற்றி பெற்றுள்ளனர். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா குஜராத்தின் காந்தி நகரில் இன்று நடைபெறவுள்ள வேளாண் விளைபொருள் விற்பனை குழுவின் அமிர்த பெருவிழாவில் பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியில் புதிய காய்கறி சந்தையை அவர் தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் அன்னையின் பெயரில் ஒரு மரம் நடுவோம் என்ற பிரச்சாரத்தின் கீழ் அமைச்சர் திரு அமித் ஷா மரக்கன்றுகளை நடுகிறார். அதனைத் தொடர்ந்து வேளாண் விளைபொருள் விற்பனை குழுவின் அமிர்த பெருவிழாவை முன்னிட்டு தயாரிக்கப்பட்ட சிறப்பு கட்டுரையை அவர் வெளியிடவுள்ளார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று முதல் இம்மாதம் 17ஆம் தேதி வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார். ஐரோப்பிய நாடுகளுடன் தொழில் மற்றும் முதலீட்டு உறவுகளை வலுப்படுத்துவதே இந்த பயணத்தின் முக்கிய நோக்கம் என்று வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பயணத்தின் முதல் பகுதியாக இன்று ஸ்பெயின் செல்லும் அமைச்சர் அங்குள்ள முன்னணி வர்த்தக அமைப்புகளின் தலைவர்களை சந்திக்கிறார். கார் உற்பத்தி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, செயற்கை நுண்ணறிவு, செமி கண்டக்டர்கள், ரயில்வே மற்றும் சுற்றுலா போன்ற துறைகளில் இருநாட்டு தொழில் முனைவோரும் ஒன்றிணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. நாளையும் நாளை மறுநாளும் பெல்ஜியம் செல்லும் அவர் அங்குள்ள பெரிய நிறுவனங்களின் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். குறிப்பாக இந்திய ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக மாநாட்டில் பங்கேற்கும் அவர் முதலீடுகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் பொருட்கள் விநியோகத்தை எளிதாக்குவது குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். தமது பயணத்தின் இறுதியாக வரும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பின்லாந்தில் நோக்கியா, கோன் உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்களின் நிர்வாகிகளை சந்தித்து பேசுகிறார். தொலைத்தொடர்பு, தூய்மையான எரிசக்தி மற்றும் நவீன தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளை அவர் ஆய்வு செய்யவுள்ளார். சத்தீஸ்கட் மாநில சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இம்மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரில் மொத்தம் 5 அமர்வுகள் நடைபெறவுள்ளன. இக்கூட்டத்தொடரின் போது மாநில அரசு சுமார் 8 சட்டத்திருத்த மசோதாக்களை சட்டப்பேரவையில் அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. கத்தாரின் முன்னாள் அரசரும் தற்போதைய அரசரின் தந்தையுமான ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல்தானி காலமானதை முன்னிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்தியா இன்று ஒருநாள் தேசிய துக்கம் அனுசரிக்கிறது. இதையடுத்து நாடு முழுவதும் அரசு அலுவலகங்கள் மற்றும் தேசிய கொடி ஏற்றப்படும் பிற இடங்களிலும் கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும். துக்கத்தை அனுசரிக்கும் விதமாக இன்று எந்தவிதமான அதிகாரப்பூர்வ விருந்து நிகழ்ச்சிகளும் நடைபெறாது. கத்தார் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல்தானி மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது இரங்கலை தெரிவித்துள்ளார். அவர் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர் என்றும் கத்தாரை வளர்ச்சி மற்றும் செழிப்பின் உச்சத்திற்கு கொண்டு சென்றவர் என்றும் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். இந்திய அரசு சார்பில் நாடாளுமன்ற விவகாரங்கள் மற்றும் சிறுபான்மையினர் விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ விரைவில் கத்தார் சென்று அந்நாட்டு தலைவர்களிடம் நேரில் இரங்கலை பதிவு செய்வார் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கொலம்பியாவில் நடைபெற்ற 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மாணவர்கள் அபார சாதனை படைத்துள்ளனர். இந்த போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் தங்கப்பதக்கங்களை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளனர். புனேவைச் சேர்ந்த கனிஷ்க் ஜெயின், இந்தூரைச் சேர்ந்த ரித்தேஷ் அனந்த் பென்டாலே, புதுதில்லியின் ரிஷித் கார்க், மும்பையின் ஸ்ரேஷ்ட் கரையா மற்றும் அகமதாபாத்தை சேர்ந்த ஸ்வரித் ஜோஷி ஆகிய 5 மாணவர்கள் தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளனர். உலகம் முழுவதிலும் இருந்து 87 நாடுகளைச் சேர்ந்த 381 மாணவர்கள் பங்கேற்ற இந்த போட்டியில் ரஷ்யா, சீனா, கஜகஸ்தான், தென்கொரியா மற்றும் தைவான் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா முதலிடத்தை பிடித்துள்ளது. இளம் இயற்பியலாளர்களின் இந்த சிறப்பான பங்களிப்பு தேசத்திற்கு பெருமிதம் அளிப்பதாக அணுசக்தித்துறை செயலாளர் டாக்டர் அஜித்குமார் மொஹந்தி கூறியுள்ளார். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக விளங்கும் ஈரானின் திறனை மேலும் குறைப்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஈரானிய படைகளை பொறுப்பேற்க வைக்க தலைமை தளபதியின் உத்தரவின் பேரில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக சமூக வலைதளத்தில் அமெரிக்க ராணுவம் கூறியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் வணிக கப்பல்கள் தடையின்றி செல்வதை உறுதி செய்ய இந்த நடவடிக்கை அவசியம் என்று அது தெரிவித்துள்ளது. தரை மற்றும் கடல் வழியாக போர் விமானங்கள், ஆளில்லா விமானங்கள் மற்றும் கடற்படை கப்பல்கள் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் சுமார் 140 ஈரானிய ராணுவ இலக்குகள் துல்லியமாக தாக்கப்பட்டன.
அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை தொடர்ந்து ஈரானின் ஜாஸ்க், பந்தர் அப்பாஸ் மற்றும் சிரிக் ஆகிய தெற்கு நகரங்களில் 3 வெடிச்சத்தங்கள் கேட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த மோதல் குறித்து ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸ் ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான இந்த ராணுவ மோதல்கள் பிராந்திய அளவிலும் உலக அளவிலும் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அவர் எச்சரித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவின் தாக்குதல்கள் மற்றும் அண்டை நாடுகளின் இலக்குகள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்கள் என்று அனைத்தும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மீண்டும் முழு அளவிலான போர் மூண்டால் அது அப்பகுதி மக்கள், சர்வதேச அமைதி மற்றும் உலக பொருளாதாரத்திற்கு பேரழிவை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்தார். இரு நாடுகளும் பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்கி ராஜதந்திர ரீதியாக பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் வலியுறுத்தினார். இதற்கிடையே அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் நேற்று வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஹோர்முஸ் நீரிணை வணிக போக்குவரத்திற்காக தொடர்ந்து திறந்தே இருப்பதாக தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியான அமெரிக்க ராணுவ தாக்குதல்களுக்கு பிறகு ஈரானின் கட்டுப்பாட்டில் அந்த நீரிணை இருப்பதாக கூறப்படும் தகவல்களை அவர் நிராகரித்தார். ஈரானுடன் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட ராஜதந்திர முயற்சிகள் முற்றிலும் முறிந்துவிட்டதை அதிபர் சுட்டிக்காட்டினார். தாய்லாந்தின் தலைநகரான பாங்காக்கில் பிரபலமான விடுதி ஒன்றில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 9 ஆண்கள் மற்றும் 18 பெண்கள் என மொத்தம் 27 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். நேற்று நள்ளிரவுக்கு சற்று முன்பு திடீரென பற்றிய தீ விடுதி முழுவதும் வேகமாக பரவியது. தீப்பிழம்புகள் முன்பக்க வாசலை முழுவதுமாக சூழ்ந்ததால் உள்ளே இருந்தவர்கள் வெளியேற முடியாமல் திணறியுள்ளனர். இந்த விபத்தில் 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தீயணைப்புப் படையினர் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தாய்லாந்து பிரதமர் திரு அனுதின் சர்ன்விராகுல் நேற்று நிலைமையை நேரில் சென்று ஆய்வு செய்தார். இஸ்ரேலில் அக்டோபர் 27 அன்று பொதுத் தேர்தல் நடைபெறும் என்று அந்நாட்டு நாடாளுமன்றமான நெசட் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. காசா போருக்கு பிறகு நடைபெறும் இந்த தேர்தல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் தலைமைக்கு மக்கள் அளிக்கும் ஒரு முக்கிய தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தின் தற்போதைய பதவிக்காலம் வரும் 17ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. கடந்த 50 ஆண்டுகளில் ஒரு கூட்டணி ஆட்சி தனது முழு 4 ஆண்டுகால பதவிக்காலத்தையும் நிறைவு செய்வது இதுவே முதல் முறையாகும். தேர்தல் களத்தை பொறுத்தவரை 76 வயதான பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு மீண்டும் போட்டியிடுவதை உறுதிப்படுத்தியுள்ளார். அவர் தனது தற்போதைய வலதுசாரி கூட்டணிக்கு அப்பால் ஒரு விரிவான தேசிய அரசாங்கத்தை அமைக்கும் முனைப்பில் உள்ளார். மணிப்பூரின் இம்பால் கிழக்கு மாவட்டத்தில் உள்ள லெய்தான் போக்பி கிராமத்தில் அஸ்ஸாம் ரைஃபிள் படையினர், எல்லை பாதுகாப்பு படை மற்றும் மணிப்பூர் காவல்துறையுடன் இணைந்து கூட்டு சமூக நலத்திட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். அமைதி மற்றும் சமூக நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதையும் உள்ளூர் மக்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நம்பிக்கையை வளர்ப்பதையும் நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடல் நிகழ்வில் கிராமத் தலைவர்கள் உட்பட மொத்தம் 16 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இந்நிகழ்வின்போது மத்திய பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அடங்கிய கூட்டுக்குழுவினர் மாநிலத்தில் நிலவும் தற்போதைய பாதுகாப்பு சூழல் குறித்து மக்களிடம் விளக்கம் அளித்தனர். அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்கு வடகிழக்கு பகுதியிலும் மேற்கு வங்காளம் மற்றும் பீகார் ஆகிய மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் மற்றும் திரிபுரா ஆகிய மாநிலங்களில் வரும் 18ஆம் தேதி வரை பரவலான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவை பொறுத்தவரை கர்நாடகத்தின் வடக்கு மற்றும் தெற்கு உட்புற பகுதி, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தெலங்கானா ஆகிய பகுதிகளில் வரும் 18ஆம் தேதி வரை ஆங்காங்கே மழை பெய்யக்கூடும். அதே நேரத்தில் வடமேற்கு இந்தியா மற்றும் தென்னிந்தியாவின் தீபகற்ப பகுதிகளில் அடுத்த 6 முதல் 7 நாட்களுக்கு மழைப்பொழிவு குறைவாகவே இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மேகாலயாவில் மிக அதிக கனமழையும், உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதியில் மிக கனமழையும் பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் மேலும் கூறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3ஆம் நாளான நேற்று இந்தியா 2வது இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்து டிக்ளேர் செய்தது. 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 2வது இன்னிங்ஸை தொடங்கியுள்ள இங்கிலாந்து ஆட்டநேர இறுதியில் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்திருந்தது. அந்த அணி வெற்றி பெற இன்னும் 327 ரன் தேவைப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத்தின் காந்தி நகரில் இன்று நடைபெறவுள்ள வேளாண் விளைபொருள் விற்பனை குழுவின் அமிர்த பெருவிழாவில் பங்கேற்கிறார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று முதல் இம்மாதம் 17ஆம் தேதி வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார். சத்தீஸ்கர் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மாணவர்கள் அபார வெற்றி பெற்றுள்ளனர்.
அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.